கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இதழியல், பத்திரிகை துறை இதை பற்றி படிக்கின்ற பொழுது வழக்கமாக ஒரு அடிப்படை விதிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கற்பிப்பார்கள். அந்த வகையிலே ஒரு நல்ல பத்திரிகையாளர் என்று சொன்னால் அவர் எழுதுகின்ற முதல் பகுதியிலேயே 5 விதமான கேள்விகளுக்கு பதில் தருகின்ற விஷயங்களை அந்த இடத்திலேயே அவர் எழுதிவிடுவார். அதன் பிறகு வருவதெல்லாம் அதனுடைய விளக்கமாகவும் தொடர்ச்சியாகவும் விரிவான செய்தியாகவும் தான் இருக்கும். 5 விதமான கேள்விகள் என்பதை 5 W's என்று சொல்வார்கள். ஏனென்றால் அந்த 5ம் W என்ற அந்த ஒரு எழுத்தோடு தான் ஆரம்பிக்கிறது. ஹூ, வாட், வென், வேர், ஒய். இந்த 5 கேள்விகளுக்கும் பதில் சொல்வதாக முதல் பகுதியிலேயே, முதல் பத்தியிலேயே, பேராகிராஃப் அதிலேயே அடங்கிவிடும். அதன் பிறகு வருவதெல்லாம் விளக்கங்கள், விரிவான செய்திகள். அந்த வகையிலே யோவான் நற்செய்தியாளர் ஒரு கைதேர்ந்த பத்திரிகையாளரை போன்று ஒரு இதழியல் கோட்பாட்டை அடிப்படையில் கொண்டு இந்த திருவசனங்களை நற்செய்தியாக நமக்கு இன்றைக்கு கொடுக்கின்றார். முதலிலே யார், ஹூ, யாரை பற்றி இங்கே பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இயேசுவை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த இயேசு யார் என்று சொன்னால் இயேசுவும் தந்தையும் ஒன்று, தந்தையால் அனுப்பப்பட்டவர் இவர். எனவே இவர் யார் என்று சொன்னால் இவர் தந்தையால் அனுப்பப்பட்டவர். எனவே தந்தையும் இவரும் ஒன்று. எனவே இவர் இறைவன், கடவுள் என்பதை முதலிலே அடிப்படையாக அவர் இங்கே உறுதி செய்கின்றார். இரண்டாவதாக பாருங்கள், வேர் என்ற அந்த வார்த்தை, எங்கிருந்து என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் எங்கிருந்து வருகிறார், இயேசு எங்கிருந்து வருகின்றார் என்று சொன்னால் அவர் இங்கிருந்து அல்ல, மேலாக அனுப்பியவரிடமிருந்து அவர் வருகின்றார். எனவே அனுப்பினவரையே அவர் பெற்றிருக்கின்றார். எங்கிருந்து? விண்ணிலிருந்து, இறைவனிடமிருந்து, தந்தையிடமிருந்து அவர் வருகின்றார். எனவே அவர் தந்தையின் பிரதிபலிப்பாக வருவதனால் அவர் இறைவனிடமிருந்து வருகிறார் என்று நாம் சொல்கின்றோம். வாட் என்று, என்ன என்று சொன்னால் இறைவன் இயேசு இந்த உலகத்திற்கு என்ன கொண்டு வந்தார், எதை கொண்டு வந்தார் என்று சொன்னால் ஒளியை கொண்டு வந்தார். ஏன் ஒளியை கொண்டு வந்தார் என்று சொன்னால் இருளில் இந்த உலகம் இராதபடி அவரில் நம்பிக்கை கொள்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஒளியை பெற்றுக்கொண்டு வாழ்வு பெறுவதற்காக அவர் வந்தார். எனவே இந்த ஆண்டவர் இயேசு எதை கொண்டு வந்தார் என்று சொன்னால் ஒளியை கொண்டு வந்தார். இருளை நீக்குவதற்காக அந்த ஒளியை அவர் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த மனிதராக இருக்கின்றார், இறைவனாக இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். நான்காவதாக ஆண்டவர் இயேசு எப்பொழுது வந்தார்? வென் என்ற வார்த்தைக்கு ஆண்டவர் இயேசு மனு உடல் எடுத்த ஒரு நிலையிலே தானாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவராக அவர் வந்தார். எனவே தான் பாருங்கள், நான் செயல்படுவது அல்ல, என்னை அனுப்பினவரே செயல்படுகின்றார். எனவே அவருடைய வார்த்தையையே நான் இந்த உலகத்திற்கு அனுப்புகின்றேன், சொல்கின்றேன், போதிக்கின்றேன். எனவே நான் பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு அவர் கட்டளை கொடுத்துகின்றார். எனவே அவருடைய மனு உடல் ஏற்பு என்பது அங்கே புலப்படுகிறது. இறுதியாக வை, எதற்காக வந்தார் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, என்னிடம் நம்பிக்கை கொள்கிறவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களை நான் தீர்ப்பு வழங்க அல்ல, மாறாக மீட்பளிக்க வந்தேன், மீட்கவே வந்தேன். எதற்காக வந்தேன் என்று சொன்னால் நான் மீட்கவே வந்தேன், தீர்ப்பளிக்க அல்ல. தீர்ப்பு என்பது உங்களுடைய செயல்பாடுகளே உங்களுக்கு அது தீர்ப்பை வருவித்து கொள்ளும். நான் உங்களுக்கு தீர்ப்பளிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், என்னுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் என்னை பின் செல்வீர்கள் என்று சொன்னால் வாழ்வு பெறுவீர்கள். அதற்காகத்தான் நான் இந்த உலகத்திற்கு வந்தேன். நீங்கள் இந்த வார்த்தையை கேட்காமல் போவீர்கள் என்று சொன்னால் வாழ்வை இழந்து விடுவீர்கள்.
எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று அந்த திருத்தூதர்களை சீடர்களை பார்த்து சொல்ல, பேதுரு சொன்னார், யாரிடம் நாங்கள் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கின்றன என்று சொல்லி அந்த வார்த்தைகள் வாழ்வு தருவதை அவர்கள் உணர்ந்தார்கள். இயேசுவுடன் இருந்தார்கள். மற்றவர்கள் அவரை விட்டு பிரிந்தார்கள். அந்த வார்த்தையின் வாழ்வை இழந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இங்கே ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த அந்த மீட்பை எப்படி இழந்தார்கள்? ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த இந்த வார்த்தையை அவர்கள் எப்படி மறந்தார்கள்? இந்த மீட்பை அவர்கள் இழந்தது என்பது அவர்களை பொறுத்து இருக்கிறதை ஒழிய ஆண்டவரை பொறுத்து அல்ல. எனவே தான் அன்புக்குரியவர்களே, எதற்காக இந்த உலகத்திற்கு ஆண்டவர் வந்தார் என்று சொன்னால் தீர்ப்பு வழங்க அல்ல, மாறாக மீட்பை அளிக்கவே வந்தார். இந்த விஷயங்களை, இந்த 5 விஷயங்களை இந்த நற்செய்தியிலே யோவான் நற்செய்தியாளர் மிக சுருக்கமாக அழகாக எடுத்து சொல்கின்றார். இதைவிட ஒரு விளக்கமான ஒரு இறையியல் வெளிப்பாடு ஆண்டவர் இயேசுவுக்கு யாருமே கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் இறைவனோடு இருக்கின்றவராக இருக்கின்றார். அவர் இந்த உலகத்திலே அவர் வருகின்றார், மனு உடல் எடுக்கின்றார். அவர் என்ன செய்கின்றார்? மீட்பை கொடுக்கின்றார். யாருக்கு? எங்கே? எல்லோருக்கும். அவருடைய வார்த்தையை நம்பி வருகின்ற எல்லோருக்குமாக அவர் கொடுக்கின்றார். இந்த வகையிலே தான் ஆண்டவர் இயேசு யார் என்பதை யோவான் அனுபவித்து அதையே பிறருக்கு அழகாக எழுதிய பகுதியைத்தான் நாம் வாசித்தோம். இன்றைக்கு இறைவன் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக நமக்கு வருவது, ஆண்டவர் இயேசு உனக்கு யார், எனக்கு யார் என்பதுதான். யோவானுக்கு ஆண்டவர் இயேசு இவர்தான் என்று தெளிவாக அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு யார் என்பதை கண்டறியத்தான் இந்த திருப்பலிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு நம் உள் வருகிறார், நம்மோடு வாழ்கிறார். அவரை கண்டுகொள்வோம், அறிந்து கொள்வோம். அவர் யார் என நம்முடைய வாழ்விலே வாழ்வு பெறுகின்ற வகையிலே வார்த்தைகளை நம்பி இறை அருளை வேண்டுவோம். ஆமென்.